என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். அச்சனா, உங்க கையால இன்னைக்கு எனக்கு ₹1 கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படின்னு எனக்கு உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. எஸ். இது என்கிட்ட முன்னாலே சொல்லல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் பணத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் பணத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இவ்வளவு அன்பா போகிற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கிறேன். உங்க கையால ₹1 எனக்கு கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை பூரா வச்சு பாதுகாப்பேன். என்ன? நான் கொடுக்கறது பெருசு இல்ல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? ஷோ. வீட்டுக்கு சொந்தக்காரன் 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டு வரட்டும். நமஸ்காரம் டி. ஜாக் பாட்டு எக்கடி இருக்கிற? ரெண்டு లోపల రండి. చూసి రండి. ఏం పెట్టావు వీడు? ఎవడా? రండి రండి. ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறீங்களா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீட்டு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர கண்ணை உறுத்துது. ஏதோ பரம்பரை தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இந்த ஆபியா சேர இந்த தொழில் நான் செய்யல என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரு. இந்த இடத்த கவனிச்சியா? ஏமண்டி
ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? பந்தயத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? మీకు 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 ஜெயமாலினி తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் கழிச்சிட வேண்டியதான். நல்ல ஆளியா. சரி வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தெல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கு நாகு எப்பவும் ராசி உந்தி. கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு ஏன் மேல கை வைக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதுன்னு. நான் చేసుకుని இருக்கேன். కుర్రావుల కొట్టి కొట్టి 10 ఎరుమ வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் வாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை చెప్తారా? ఈ బంగళాவே నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறதுல என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவாலண்டா இஸ்தானு என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாக்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவரோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிங்க. ஜெயமாலினி என்ன பேர சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மேட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டு வரட்டு. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 lakhs rupees செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakhs rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நில்லண்டே. நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டு ரெண்டு ரெண்டு. சரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். எல்லா பூ பறிச்சுட்டு போயிருக்கேன். பூ பறிக்க சொன்னா நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா என்னல நான் கண்ணு கலந்து பறிச்சுட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3. என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமையா?
தானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்தியாருக்கு அன்பு காட்டுறதுல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தரேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணிக்கு தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்லா இருக்கு. 50 பைசா. இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல, அப்புறம் தரேன். அம்மா, அவனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். குட். Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு, அதிலோ உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது. Senorita, I love you, my sweetheart, you love me. ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள். ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள், நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள். ஆனந்தம் ஒன்றல்ல, ஆரம்பம் என்றல்ல, எங்கெங்கோ சொல்லுதே என் நெஞ்சை கிழுதே. அங்கே அங்கங்கே வாவென்னும் அங்கங்கள். Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு, அதிலோர் உறவு, அழகே இருந்து தவிக்கும் மனது.
பூமெத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூமெத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில் ஆடுகின்ற பூவை எண்ணங்கள் பூவாதோ வாசங்கள் துள்ளாதோ உள்ளங்கள் கண்டால் மயக்கம் கலந்தால் இனிக்கும் Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோ உறவு அழகே இருந்து தவிக்கும் மனது Senorita, I love you, my sweetheart, you love me. Hey, hey, hey,